கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங். கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனாக என்னென்னு போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது அதனுடைய ட்ரைனிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போனா அந்த ட்ரைனிங்கில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, எதுக்காக இந்த ட்ரைனிங் தேவை, அதோட முக்கியமான அம்சங்கள் என்னென்ன, அதை தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங் டீச்சர்ஸ் பீப்புள் ஹவு டு ஐடென்டிஃபை, ஹேண்டில் அண்ட் சால்வ் கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் அ பீஸ்ஃபுல் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் வே. ஒரு கான்ஃப்ளிக்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, வயலன்ஸ் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்லிக் கொடுக்குற விஷயம்தான் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங். இது எங்கே யூஸ் ஆகும்னா, ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய பெரிய கம்பெனிஸில், சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரிய கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷன்ஸ், ஒர்க் பிளேசஸ், ஒர்க் பண்ணுற எந்த இடமா வேணால் இருக்கலாம், அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், ஸ்கூலாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், இங்கே எல்லாமே எங்கெல்லாம் மக்கள் சேர்ந்து வேலை செய்கிறாங்களோ அங்கெல்லாம் கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பாக இருக்கும். அப்போது இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங் கண்டிப்பாக தேவை. அப்போ இதில் என்ன சொல்லி தருவாங்கன்னா, 3 மெயின் ஸ்கில் சொல்லி தருவாங்க. ஒன்று நெகோசியேஷன், எப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது. ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது ஒரு மிடில் பாத் கண்டுபிடிக்கிறது. மிடில் பாத்துன்றது உங்களுக்கு ஆதரவாகவும் இல்லாமல் எனக்கு ஆதரவாகவும் இல்லாமல் 2 பேருக்கும் நடுவில் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ 2 பார்ட்டியுமே ஹாப்பியாக அக்ரி பண்ணுற சொல்யூஷன் தான் மிடில் பாத்துன்றது. ஸோ அப்போ அந்த பேச்சுவார்த்தையை எப்படி அந்த மிடில் பாத் சொல்யூஷன் கொண்டு வரது, அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்து அசர்ட்டிவ்னஸ், இதுவும் ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தோம். நம்ம ஐடியாஸை, நம்மளுடைய ஃபீலிங்ஸை எப்படி தெளிவாக எடுத்து வைக்கிறது, மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல். கோவத்தில் கத்தி சொல்கிறது கிடையாது, இல்லை ரொம்ப சாந்தமாக பயந்துக்கிட்டு பேசுகிறதுக்கே தயங்கிட்டு சொல்கிற விஷயமும் கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை கரெக்டாக சொல்கிறது, மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் சொல்கிறது, அதுதான் அசர்ட்டிவ்னஸ்ன்றது. அடுத்தது பர்சுவேஷன்றது அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ லாஜிக்கலாக அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், இது ஏன் இப்படி நடக்குதுன்னா இந்த விஷயங்கள்னால தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரெஸ்பெக்ட், மரியாதையோட ட்ரீட் பண்ணுறது. ஸோ அந்த முடிவுகளை அவங்க மேலே திணிக்காமல் ஒவ்வொரு விஷயமாக சொல்லி ஒருத்தர் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சம்மதிக்க வைக்கிறது, அதுதான் பர்சுவேஷன்றது. ஸோ இந்த 3 தான் மெயின் ஸ்கில் இந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கு. அதை இந்த ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ட்ரைனிங். ஸோ இந்த ட்ரைனிங்கில் முடிச்சுட்டு வரவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் எதனால் உருவாகுது, காசஸ் ஆஃப் த கான்ஃப்ளிக்ட் அது தெரியும். டைப்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், என்னென்ன விதமான கான்ஃப்ளிக்ட்லாம் இருக்குது அப்படின்றது புரியும். அடுத்து லேர்ன் த 6 phases ஆஃப் ரிசால்விங் கான்ஃப்ளிக்ட். ஒரு கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கு மொத்தம் 6 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் சொல்லிக் கொடுப்பாங்க இதில். இது புக்கில் டீட்டெயிலாக கொடுக்கல என்னென்ன ஃபேஸ்ன்னு சொல்லி, அதனால் வீடியோலேயும் நம்ம இந்த லெவல்லே ஸ்டாப் பண்ணிக்கிறோம். யாருக்காவது இந்த 6 ஃபேஸ்ன்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக வேணால் வீடியோ போடலாம். நோ த 5 ஸ்டைல்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இது இப்போ தான் போன வீடியோவில் தான் பார்த்தோம். நம்ம காம்பீட்டிங், கொலாபரேட்டிங், அகாமடேட்டிங், அவாய்டிங், காம்ப்ரமைசிங் ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸாம்பிளோடு பார்த்தோம். அப்ளை த ரைட் மெத்தட் டு த ரைட் சிச்சுவேஷன். இந்த 5 ஸ்டைல்லையுமே இதுதான் கரெக்டு, இதுதான் தப்புன்னு கிடையாது. சிச்சுவேஷனை பொறுத்து அது மாறும். அப்போது அந்த சிச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஸ்டைல் அப்ளை பண்ணுமோ அதை அப்ளை பண்ணணும். ஸோ மாற்றி அப்ளை பண்ணோம்னா திருப்பி ப்ராப்ளம் பெருசாக தான் ஆகும். யூஸ் டெக்னிக்ஸ் டு ப்ரிவென்ட் கான்ஃப்ளிக்ட் பிஃபோர் இட் ஸ்டார்ட்ஸ். கான்ஃப்ளிக்ட் அதுக்கப்புறம் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறதா இல்லை இந்த ஃபேஸஸில் ஃபாலோ பண்ணுறதான்னு இருக்கிறத விட ஒரு கான்ஃப்ளிக்ட் வரத்துக்கு முன்னாடியே அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ ப்ரோஆக்டிவாக நம்ம அதை பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தருவாங்க இந்த ட்ரைனிங்கில். ஸோ தட் அந்த கான்ஃப்ளிக்டே வராமல் நம்ம தடுத்துடலாம். இம்ப்ரூவ் கம்யூனிகேஷன் த்ரூ டூல்ஸ் லைக் அக்ரிமெண்ட் ஃப்ரேம்ஸ், ஓப்பன் கொஸ்டின்ஸ். அக்ரிமெண்ட் ஃப்ரேம்ஸ்ன்றது 2 பேருக்கும் காமனான ஒரு விஷயத்தில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி அக்ரி பண்ணிக்கிறது. ஓப்பன் கொஸ்டின்ஸ்ன்றது சுற்றி வளைச்சு பேசாமல் டைரெக்டாக ஓப்பனாக அவங்கள்ட்ட அந்த கேள்விகளை கேட்குறது. எது முக்கியமான விஷயமோ அந்த கான்ஃப்ளிக்டில் அதை பற்றின விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது. லேர்ன் ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர் அண்ட் மேனேஜ் ஸ்ட்ரெஸ். ஸோ கான்ஃப்ளிக்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கான்ஃப்ளிக்ட் வரும்போது இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு பார்ட்டி கோவப்படுறது ரொம்ப இயல்பாக நடக்கும். பட் அந்த கோவப்பட்டாலே இந்த என்ன தான் டெக்னிக்ஸ் இருந்தாலும் அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் இருந்தாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் ஆகும். அப்போது
இந்த கோவத்தை கட்டுப்படுத்தி அமைதியான முறையில் எப்படி வந்து இந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த கோவமும் அதை ஒட்டி வர ஸ்ட்ரெஸ்ஸும் அதை மேனேஜ் பண்ண நமக்கு தெரியணும். கடைசியாக இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து பெட்டராக இருக்கும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஹெல்தி ஒர்க் ஆர் ஸ்கூல் என்வாயர்மெண்ட் கிடைக்கும், சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பெரிய ப்ராப்ளம் மாறுறது வந்து தடுக்கப்படும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்போது இந்த ட்ரைனிங் வந்து அந்தளவுக்கு முக்கியமானது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.